வணக்கம் தோழர்களே. டூடு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் ரியாக்ஷன் பார்ப்போமா? கொஞ்சம் கூட வெயிட் பண்ண வேணாம், ட்ரெய்லர் போட்டுருவோம். ஓகே. லைஃப்ல நீ ஒரு விஷயத்தை லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்ணா லைஃப் லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்ணு. என்ன கியூட்டா பண்றியா? கியூட்டா இல்ல. நீ அவனுக்கு அசிஸ்டன்ட் உதவாகறியா? இனிமே எப்பெல்லாம் உனக்கு தம் அடிக்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் இந்த சாக்லேட் சாப்பிட்டு. அவளுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கா? எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம்? நமக்குள்ள இந்த லவ்ல செட் ஆகாது. என்னடா உன் கதை? கல்ல கண்டா நாய காணா, நாய கண்டா கல்ல காணான்ற மாதிரி. நான் பாட்டுக்கு செவனின்னு சிங்கிளா இருந்தேன்டா. கிரிஞ்சா இருக்கா? ஒன்ன சொல்லி குத்தம்ல. அடுத்தவன் ஃபீலிங்ஸை கிரிஞ்சா பாக்குறது தானே இப்போ ட்ரெண்டே. எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ்டா ஏதாவது பண்ணு. ஃப்ரண்ட்ல வச்ச லெக்க பேக்ல வைக்கிறது நம்ம இஷ்டம் இல்லை. எதுவா இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். இந்த உடம்ப வச்சு சண்டைக்கு போறியே, உன்னால 10 பேர் வந்து அடிக்க முடியுமா? 100 பேர் வந்தாலும் அடி வாங்க முடியும். நம்ம மட்டும் என்னுடைய எல்லாமே லேட்டா புரியுது. இங்க நடக்கிற எதுவும் நம்ம கையில் லடு. இதுல என்ன கத்துக்கிறோன்றது மட்டும் தான் நம்ம கையில இருக்கு. எப்படி என் பர்ஃபார்மன்ஸ்? டெரிஃபிக் மாமா. நல்லா இருந்தா 2 பேர் லைஃப் நல்லா இருக்கட்டும், இல்ல 2 பேர் இது நாசமா போகும். இருந்தாலும் தாலிக்கு மரியாதை இல்லையா? தாலிக்கு எந்த மரியாதையும் இல்லை. அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதை. தேவ்தாஸ் சார், நீங்க ஏன் இவ்வளவு எனக்கு பண்றீங்க? தான் 15 ஒரு டிக்கெட்டா. ஓகே கைஸ், ட்ரெய்லர் பார்த்தாச்சு. ஒர்த்துங்க, ஒர்த்து ட்ரெய்லர். ட்ரெய்லர்ல என்ன இருக்கணும்? மேக்ஸிமம் அந்த படத்தை நல்லா ஈர்க்க வச்சு ஆடியன்ஸை கொண்டு வரணும். இந்த ட்ரெய்லர் கொண்டு வந்துச்சா? கண்டிப்பா கொண்டு வரும். பாருங்க என்னமா எடிட்டுங்க, பக்காவா இருந்துச்சு. பட்ட 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 படம் பாட்டு மாதிரி தான், பட்டாசா இருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்கிரீன்லயும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. கேரக்டர்ஸ் ஆகட்டும், அந்த ஸ்கிரீனோட ஃப்ரேமிங்கு, படத்துல ஏதோ ஸ்டஃப் இருக்குங்கிறது நல்லா காமிச்சிருக்கானுங்க ட்ரெய்லர்ல. சூப்பரா இருந்துச்சுங்க. முக்கியமா காஸ்டிங், இது சத்யராஜ் எல்லாம் சட்டை கழட்டிட்டு அம்மா பண்ணா இருக்காரு. மமிதாவோட அப்பாவை நடிச்சுக்காருன்னு நினைக்கிறேன். அந்த மாமா ரோல்ல வருவாரு. பாப்பா எப்படி இருக்கு. கதை மொத்தத்திலே இந்த லவ் சேம் ராம்காம் மாதிரி தான் போகுது. இதுல கல்யாணம் சம்பந்தப்பட்டு ஏதோ முக்கியமான விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். பப்ளிக் டிவோர்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல, படம் வரும்போது பார்க்கலாம். அதே ஜாண்டர்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் 2 படம் மாதிரி அதே இதுதான், ராம்காம்ல தான் வருது. இது பிரச்சனை என்னன்னா, தருணம் மிஸ் ஆனால் மரணம் உறுதிங்கிற மாதிரி ஜான்றது. இதுல ஆவரேஜ் நல்லா இல்லைன்னா ஓடாது. சூப்பரா இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஓடும். ஃபர்ஸ்ட் 2 படமும் இப்படிதான், நம்மள ட்ரெய்லர் காமிச்சு வேற மாதிரி ஏமாத்தி, ஆனா உள்ள போனது படம் சூப்பரா இருந்துச்சு. ஆனா இதுவும் அதே மாதிரி தான் இருக்குன்னு தோணுது. ஏன்னா அவன் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்லாம் வேணும்னே ஒரு ஸ்டார் வேல்யூ எடுக்கிற மாதிரி தான் பிரதீப் எடுக்கிறாரு. நீங்க பாத்தீங்கன்னா அவர் பண்ற விஷயமா இருக்கட்டும், 3 படத்துலயும் ஒரே மாதிரி ஸ்டைலா இருக்கு. பட 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 படன்னு கத்துறது, ஏன்னு பண்றது. அப்புறம் இந்த படத்துல இதை பண்ணியிருக்காரு, தூக்கி போட்டு பிடிக்கிறது. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் 2 படத்துல வேற மாதிரி பண்ணிருந்தாரு. சிகரெட்டை தட்டுறது, அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. இதுல தூக்கி போட்டு பிடிக்கிறது. ஹலோ கை, பட் நல்ல பரிச்சயம் ஆயிடுச்சுங்க அவர் மூஞ்சி. உண்மையா சொல்லணும்னா ஓரளவுக்கு எப்படி சொல்றது, நெக்ஸ்ட் டோர் பயம் தான் இருக்கு, பக்கத்து வீட்டு பயம் தான் இருக்கு. ஆக்சுவலி இப்படிதான் இருப்பானுங்க நம்ம பசங்க. நாங்களாம் இப்படிதானே இருக்கோம். அதை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி ஒருத்தர் ஸ்கிரீன்ல பாக்குறது ரொம்பவே நல்லா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அமிதா செம்ம அழகா இருந்தாங்க. அவங்க த்ரூ அவுட் படம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் படத்தை ரொம்ப இம்பார்ட்டன்டான சீன்ல எல்லாம் அவங்க டேக் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அந்த மாதிரி சீன்ல எல்லாம் அவங்க நடிப்பு எப்படி இருக்கு. மொத்தத்துல சூப்பரா இருக்குங்க. முக்கியமா மியூசிக் எல்லாம் அது பட்டாசா இருந்துச்சு. ஒரு மாதிரி ரீல் பார்த்த மாதிரி இருந்துச்சு. 2 நிமிஷம் ஒரு படத்தை ரீல்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆனா படத்தோட கதை எதுவும் வெளில விடல. முக்கியமா ஹெட்போன் போடுறதுக்கு
முக்கியமா ஹெட்போன் போடாம நீங்க பாத்தீங்கன்னா ஹெட்போன் போட்டுட்டு இன்னொரு வாட்டி பாருங்க. பின்னாடி இந்த ஜாக்கி ஜான் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஊமா பேபா பேபிஸா இதெல்லாம் பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் நல்லா இருக்கு. பார்க்கலாம் படத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறது. படத்தோட ரிவ்யூவும் கண்டிப்பா 14 தீபாவளிக்கு போடுறேன். மறக்காம என் சேனலுக்கு திருப்பி வந்து பாருங்க. சரி, அப்படியே சப்ஸ்கிரைப போட்டுருங்க. அண்ட் இதுக்கு மேல நிறைய லாங் ஃபார்ம் வீடியோஸும் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். போயிட்டு வரட்டுமா தோழர்களே?